நான் பார்க்கவில்லை அவர்களே. உணர்வு என்பது உள்ளத்தில் உதிரத்தில் கலந்திருப்பதை நான் பார்த்தேன். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மலர் வெளியிட இருக்கிறார்கள் இங்கே. அந்த மலரில் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருடைய பெயர்களை எல்லாம் அதில் அச்சிடப்பட்டிருக்கிறது. என்னுடைய பெயரை அவனி மாடசாமி என்பதற்கு பதிலாக ஆவணி மாடசாமி என்று அச்சிட்டு விட்டார்கள். பிழையாக அச்சிட்டு விட்டோம் என்று அவர்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளவில்லை. நேற்று என்னை சந்தித்த நிர்வாகிகள் எல்லாம் உள்ளத்திலே இருந்து அந்த நெருடல் எப்படி இருந்தது என்பதனை நான் கண்டு வியந்து போனேன். இதே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையிலிருந்து ஒரு ஆள் மதுரைக்கு போயிட்டு வந்துட்டு மதுரைக்கு போய் வந்த செலவு ரூபாய் 1000 எழுதுறதுக்கு பதில் மதுரைக்கு பேய் வந்த செலவு ரூபாய் 1000 எழுதுவாங்க. அதை பத்தி கவலையும் பட மாட்டாங்க. ஐயான்னு எழுதுறதுக்கு பதில் ஜயான்னு எழுதி வச்சுட்டு அதை பத்தி கவலையும் பட மாட்டாங்க. சகலகலா வாணின்னு எழுதுறதுக்கு பதில் சகல கலவாணின்னு எழுதி வச்சுட்டு அதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு எழுத்துதானே பிழையாகிவிட்டது என்பதற்காக அவர்கள் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளவில்லை. என்னிடத்திலே பலமுறை சொல்லி வருத்தப்பட்டார்கள். ஆனால் எனக்கு ஒரு விதத்திலே மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி தெரியுமா? என் பெயர் அவனி மாடசாமி. ஆனால் துபாயில் வந்து ஆவணி மாடசாமியாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு திரைப்படத்திலே ஒரு வசனம் வரும். இப்போது சொல்கிறேன், ஆடி முடிஞ்ச ஆவணி வரட்டும், என் புள்ள டாப்ல வந்துருவான்னு சொல்லி ஒரு தாய் சொல்லுவார். தாய் தமிழகத்தில் இருந்து வந்த என்னை டாப்புக்கு கொண்டு வருவதற்கு அவனி மாடசாமியை ஆவணி மாடசாமியாக ஆக்கி அழகு பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு பிழையும் கூட அதில் இருந்தது. திரு அவனி மாடசாமி என்பதற்கு பதிலாக திருமதி அவனி மாடசாமி என்று போட்டிருந்தார்கள். ஆணை பெண்ணாக்கி விட்டார்கள் என்று நான் வருத்தப்படவில்லை, மாறாக மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன் மகிழ்ச்சி அடைந்தேன் தெரியுமா? நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அந்த குறையை போட்டி இருக்கிறார்கள், திருமதி அவனி மாடசாமி என்று போட்டு. எனவே எவ்வளவு மகிழ்ச்சிகரமான அவர்களுடைய செயல். அவர்கள் இப்படி செய்துவிட்டோமே என்று கலங்கி போய் வருந்துவதை பார்க்கின்ற போது இதுதான் தமிழனுக்கு இருக்கக்கூடிய பண்பாடு என்பதனை அறிந்து கொண்டேன் என்று சொன்னால் உங்களுக்குத்தான் என்னுடைய தலைவார்ந்த வணக்கத்தை நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். மிக அருமையாக இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. தமிழினுடைய சிறப்பை பற்றி சொல்லிக் கொண்டு போக வேண்டுமானால் நான் ஒரு இலக்கிய பேச்சாளர். கடல்மடை திறந்த வெள்ளத்தை போல தமிழின் சிறப்பை இங்கே நான் கொட்டி தீர்க்க முடியும். ஆனால் நேரத்தினுடைய அருமையையும் நான் பார்த்தாக வேண்டும். தமிழருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இருக்காது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். எல்லா மொழிகளும் எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்து வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கும். ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் ABCD என்று எழுத்துக்களை சொல்லித் தருவார்கள். அதற்கடுத்து A for ஆப்பிள் என்று வார்த்தைகளை சொல்லித் தருவார்கள். தமிழ் மொழி ஒன்றுதான் உலகத்திலேயே எழுத்தை சொல்லிக் கொடுத்து வார்த்தையை சொல்லிக் கொடுக்காது, வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். ஆனா என்று சொல்லுகின்ற போதே அறம் செய்ய விரும்பு, ஆவண்ணா என்று சொல்லுகின்ற போதே ஆறுவது சினம், ஈ என்று சொல்லுகின்ற போதே இயல்வது கரவேல் என்று சொல்லி வாழ்வியலை பற்றி வார்த்தைக்கு பதிலாக வாழ்க்கைக்கு உரியவற்றை எழுத்துக்களில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான மொழி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மொழிதான் அந்த சிறப்பை பெற்றிருக்கிறது. இன்னும் கூட சொல்லலாம், பொருளுக்கு பொருள் சொன்ன மொழிங்க. யாராவது பொருளுக்கு பொருள் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு, ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு, எழுதுகோல் எடுத்துக்கிட்டு, இது பேனான்னு சொன்னா அதை தமிழ்ல பொருள் சொல்லுங்கன்னா எழுதுகோல்னு சொல்லலாம். பொருள் என்ற ஒரு வார்த்தை, அந்த பொருள் என்ற வார்த்தைக்கு பொருள் சொன்ன ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் மொழிதான். ஆம், பொருள் என்று சொன்னால் வாழ்க்கை என்று சொன்னது நம்முடைய தமிழ் மொழி என்று சொன்னால் இந்த சிறப்பு எந்த மொழிக்கும் கிடையாது. எனவே நாம் பெருமையோடு அதனை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அற்புதமான பணிகளை தமிழுக்காக இங்கே அமீரக தமிழ் மன்றம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் இணையதளம் தொடங்கியதை இங்கே போட்டு காண்பித்து, ஒரு அறிவியல் ஆசிரியர் கூட இவ்வளவு எளிய தமிழில் அற்புதமாக பாடம் நடத்திவிட முடியாது, அப்படி இங்கே நடத்தி காட்டினார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் தமிழ் குடிகொண்டிருக்கிறது என்பதனை இங்கே நான் பார்த்து வியந்து போய் நிற்கிறேன். அப்படியே தமிழை பற்றி சொல்லிக்கொண்டே போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம்
வாடி நின்றேன் என்று சொன்னாரே வள்ளலார், அவரை பெற்றெடுத்த மண் நம்முடைய தமிழ் மண். இன்னும் தமிழருக்குரிய சிறப்பை